நீங்கள் வீட்டில் வளர்க்குற ட்ராகன் ஃப்ரூட் செடி இன்னும் காய்க்கலையா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்காண்டி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். முதல் விஷயம் சூரிய வெளிச்சம். நல்ல சூரிய வெளிச்சம் படுற இடத்துல தான் வைக்கணும். இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வைங்க கண்டிப்பாக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா தண்ணீர். 2 நாளைக்கு ஒருக்க நல்ல தண்ணீர் விடணும். மூணாவது பார்த்திங்கன்னா கவாத்து செய்யணும். தேவையில்லாத கிளைகளை கண்டிப்பாக கவாத்து செய்யணும். நான் எங்கள் வீட்டு மாடியில் வளர்க்குறதால வெளியே தொங்குற மாதிரி விட்டுருக்கேன். உள்ளே உள்ள கிளைகளை வெட்டி விட்டேன். வெளியே தொங்குற கிளையில் தான் கண்டிப்பாக நிறைய காய் பிடிக்கும். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையவே காய் பிடிச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி வெளியே தொங்க விட்ட கிளைகளில் நிறையவே காய் பிடிச்சிருக்கு. ஏப்ரல் மே மாதங்களில் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஜூன் ஜூலையில் இந்த மாதிரி காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஃபுல் ரெட் வெரைட்டி. கிட்டத்தட்ட ஒரே ஒரு கிளையில் இருந்தால் நான் இவ்வளோ செடிகள் கொண்டு வந்தேன். மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி தொங்குற கிளைகளில் இருந்தால் கண்டிப்பாக காய் காய்க்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உள்ள தொங்குற கிளையிலே காய் காய்ச்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்ல வெயில் படணும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் ட்ராகன் ஃப்ரூட் செடி இருந்து இன்னும் காய்க்கலன்னா என்ன ப்ராப்ளம்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன்.